அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். மேற்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள 61 தொகுதிகளில் 27 தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 26 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி முன்னிலை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறது. திமுக கூட்டணி 8 தொகுதிகளில் மட்டுமே தற்போது முன்னிலையில் இருக்கிறது. மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் அது அதிமுகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது. கோவை, தருமபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த மேற்கு மண்டலம். இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது அதிமுக 2வது இடத்திலும் தாவேக முதலிடத்திலும் இருக்கு அப்படிங்கிற அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். மொத்தம் இருக்கக்கூடிய 61 தொகுதிகளில் 27 தொகுதிகளில் தாவேக முன்னிலையில் இருக்கிறது. 26 தொகுதிகளில் அதிமுக 2ஆம் இடத்திற்கு க்ளோஸ் போட்டியாகத்தான் இருக்கிறது. எப்போதுமே மேற்கு மண்டலத்தில் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய நிலையில தாவேக தற்பொழுது அதில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். இதற்கு முன்னமே நம்ம தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்ந்து முன்னிலையில் இருந்ததை பார்த்தோம். ஆனா அங்கேயுமே கடும் போட்டி நிலவுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். தற்பொழுது மேற்கு மண்டலத்தை பார்த்தோம். அடுத்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்த விஸ்வநாதன் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி எம்பியாக ஏற்கனவே பதவி வகித்தவர். திமுக கூட்டணியில் மொத்தமாக 28 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. தற்போது ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் மதுரை மேலூர் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அங்க தாவேக வேட்பாளர் மதுரை வீரன் தோல்வியடைந்திருக்கிறார், 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். தற்போது மதுரை மேலூரில் யார் யார் போட்டியிட்டார்கள், எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விவரங்களை எல்லாம் பார்க்கிறோம். மதுரை மேலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் விஸ்வநாதன் 60,080 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக மதுரை வீரன் 57,361 வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் தோல்வியடைந்திருக்கிறார். ஆனால் தாவேக வேட்பாளர் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது கவனம் பெறுகிறது. அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய பெரியண்ணன் 56,744 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 9,570 வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த செய்திகளை தான் பார்க்கிறோம். இதுவரைக்குமே முன்னிலை நிலவரங்களை காலை 8 மணியிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னிலை நிலவரங்களை பார்த்து வந்த நிலையில் தற்பொழுது நாம் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த செய்திகளை பார்க்க நகர்ந்திருக்கிறோம். அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி. மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய 33 தொகுதிகள் குறித்த விவரங்களை பார்க்கிறோம். 11 தொகுதிகளில் தாவேக, 10 இடங்கள்ல அதிமுக கூட்டணி அடுத்தடுத்த நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியது இந்த தொகுதி. இதுல கிட்டத்தட்ட கடும் இழுபறி நீடிக்குது. தாவேகவும் அதிமுகவும் அடுத்தடுத்த நிலைகள்ல போட்டியிடுறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய 33 தொகுதிகள்ல 12 தாவேக முன்னிலை வகிக்கிறது. 11 தொகுதிகளில் தாவேக, 10 இடங்களில் அதிமுக கூட்டணி அடுத்தடுத்த நிலையில போட்டி க்ளோஸா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. கடுமையான ஒரு போட்டிக்களமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையை காலையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். கடும் போட்டி நிலவக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு நொடிக்கு நொடியும் களம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது. 82 தொகுதிகளை கொண்ட வடக்கு மண்டலத்துல 45ல முன்னிலை பெற்று வலுவான நிலையில தாவேக இருக்கிறது என்ற அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். 22 இடங்களில் அதிமுக, 15 தொகுதிகளில் திமுகவும் அடுத்தடுத்த நிலைகள்ல இருக்கிறாங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர் இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்தில் எப்பொழுதுமே திமுக வலுவான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் 82 தொகுதிகளில் 45ல தாவேக முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். 22 இடங்கள்ல அதிமுக கூட்டணி, 15 இடங்கள்ல திமுக. தாவேக முன்னிலை, அதிமுக 2ஆம் இடம் மற்றும் திமுக 3வது இடத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மண்டலத்திலையுமே எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த வரலாறு அப்படிங்கிறது தற்பொழுது சிறிது சிறிதாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாகவே இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது காலையிலிருந்து களம் பரபரவென்று இருக்கிறது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கிறது. துல்லியமாக ஒவ்வொரு விவரங்களையும் புதிய தலைமுறை தந்து கொண்டிருக்கிறது. வடக்கு மண்டலம் குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகியவற்றை உள்ளடக்கிய வடக்கு மண்டலத்தில் தாவேக வலுவான நிலையில் இருக்கிறது. தற்பொழுது ஓவராலாக இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில
தாவேக 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கிய தாவேக 107 தொகுதிகள்ல தற்போது வரை முன்னிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். காலை 8 மணியிலிருந்தே தபால் வாக்குகள் எண்ண ஆரம்பிச்சதிலிருந்தே தொடர்ந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய தாவேக 2ஆம் இடம் நகரவே இல்லை. தற்பொழுது வரை 107 இடங்கள். தற்போது அதிமுகவை பார்க்கிறோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் 64 தொகுதிகள்ல முன்னிலை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறது அதிமுக. அதையும் நாம் பார்க்கிறோம். காலையிலிருந்து தொடர்ந்து அதிமுக 64 அப்படிங்கிற இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறது. திமுக 3ஆம் இடத்தில் இருந்தாலும் ஏற்கனவே இருந்த இடங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்ந்து வரக்கூடிய அந்த டேட்டாவையும் பார்க்கிறோம். நொடிக்கு நொடி களம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. தற்போது திமுக இருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரம் அப்படிங்கிறது 63 தொகுதிகள். 63 தொகுதிகள்ல திமுக முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணியிலிருந்து தொடர்ந்து 52 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையிலிருந்து திமுக மாறாம இருந்த நிலையில அடுத்தடுத்து 52, 59, 62, 63 தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் 63 அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ திமுக 63 இடங்கள்ல முன்னிலை பெற்று 3ஆவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். திமுக கூட்டணி 63 இடங்கள்ல முன்னிலை பெற்று 3ஆவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை பார்க்கிறோம். சோ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்த வரைக்கும் தாவைக்கு தற்போது வரை 107 தொகுதிகள்ல முன்னிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக தற்போது வரை இருக்கிறது. நொடிக்கு நொடி களம் மாறக்கூடிய நிலையில அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வருது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கத்தான் போகிறோம். புதிய தலைமுறை தொடர்ந்து உங்களுக்கு நொடிக்கு நொடி துல்லியமான தகவல்களை தந்து வருகிறது. தற்பொழுது சைதாப்பேட்டை தொகுதியை பார்க்கிறோம். சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அருள் பிரகாசம் 41,223 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்திகளை பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளையும் தற்போது வரை தாவேக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். அந்த வகையில் சைதாப்பேட்டையில் அருள் பிரகாசம் முன்னிலையில் இருக்கிறார் தாவேக வேட்பாளர் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் விஜய் தாமு அப்படிங்கிறவர் 24,905 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். 2ஆம் இடத்தில் சுபேர்கான், திமுகவை சேர்ந்த சுபேர்கான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே திமுகவினுடைய கூட்டையாகத்தான் பார்க்கப்படும். ஆனா இந்த சென்னையில கிட்டத்தட்ட 16 தொகுதிகளிலுமே தாவேக முன்னிலையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தற்போது இருக்கக்கூடிய தொகுதி திருவிக நகர் தொகுதி. திருவிக நகரை பொறுத்த வரைக்கும் தாவேகவினுடைய பல்லவி 38,357 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திமுகவினுடைய KS ரவிச்சந்திரன் 22,746 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அந்த விவரங்களை பார்க்கிறோம். அடுத்ததாக டி நகரை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் 27,080 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனந்த் வேட்பாளரை பற்றி தெரியும். அவர் தாவகனுடைய இணை பொதுச் செயலர். அந்த பொதுச் செயலர் ஆனந்த் தற்பொழுது 27,080 வாக்குகள் பெற்று தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதிகளையும் எப்பவுமே திமுகவினுடைய கோட்டையாக பார்க்கக்கூடிய சென்னை முழுவதுமே 16 தொகுதிகளையும் தாவேக தற்போது வரை இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி முன்னிலையில் இருக்கிறது. 1000 விளக்கு தொகுதியை பார்க்கிறோம். 1000 விளக்கு தொகுதியில் ஜெயஸ்ரீ பிரபாகர் 22,515 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திமுகவினுடைய எழிலன் 17,000 வாக்குகள் பெற்று அவர் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்திகளை பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து கள நிலவரங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வரும். வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகவினுடைய குமார் 36,260 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அசன் மௌலானா 19,673 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் யார் யார் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து வருகிறோம். துறைமுகம் தொகுதியில் PK சேகர் பாபு தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். 14,942. தற்போது வரை இதற்கு முன்னாடி வரைக்கும் சேகர் பாபு பின்னடைவை சந்தித்த நிலையில் தற்பொழுது சேகர் பாபு முன்னிலையில் இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சோ கள நிலவரம் அப்படிங்கிறது நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே தான் இருக்கும். காலையிலிருந்தே அங்க சினோரா அசோக் தான் முன்னிலையில் இருந்தாரு. தற்பொழுது சேகர் பாபு முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த அண்மை தகவல்களை பார்க்கிறோம். எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராஜ்மோகன் காலையிலிருந்து தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். 24,518 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்.
தமிழன் பிரசன்னா திமுகவின் சார்பாக போட்டியிட்ட தமிழன் பிரசன்னா 15,043 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்திகளை பார்க்கிறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில திமுகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படும் நிலையில் எல்லா தொகுதியிலுமே அவர்கள் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். தற்பொழுது விருகம்பாக்கத்தில் சபரிநாதன் முன்னிலையில் இருக்கிறார். தாவேக்கு வேட்பாளர் சபரிநாதன் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விருகம்பாக்கம் தொகுதியில் சபரிநாதன் 38,698 வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறார். பிரபாகர் ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திமுகவை சேர்ந்த பிரபாகர் ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இந்த 2026 தேர்தலிலும் கூட திமுக சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளும் கண்டிப்பாக எங்களுடைய கோட்டை அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் முதலமைச்சர் தொகுதி முதற்கொண்டு எல்லா தொகுதியிலுமே திமுக பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் தற்பொழுது கோவை மேற்கு மண்டலத்தில் கோவை வடக்கு தொகுதியை பத்தி பார்க்கிறோம். கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 25,998 வாக்குகளை பெற்று தாவேக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். களம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடிய துல்லியமான தகவல்களை புதிய தலைமுறை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 34,542 வாக்குகளை பெற்று செந்தில் பாலாஜி திமுகவின் செந்தில் பாலாஜி காலையில் இருந்து தொடர்ந்து முன்னிலையில் தான் இருக்கிறார். அவர் பின்னடைவை சந்திக்கவே இல்லை. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த செந்தில் பாலாஜி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். 2ஆம் இடத்தில் தாவேக இருக்கிறது. அந்த செய்திகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் பல நட்சத்திர வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கணும்.